ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போது உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக மட்டுமே உன் வீட்டுக்குள்ள உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு விஷயமே சரியா நடக்கல, ஒரு நல்லதும் நடக்கல. என் வாழ்க்கை எப்பவுமே கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளுமாக மட்டுமே இருக்குதுன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் செல்லமே. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் கூட நான் 1000 வழிகளை உருவாக்கி வச்சிருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இரு. கண்டிப்பாக வெற்றி உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் என் செல்லமே. யார் உன்னை திட்டினாலும் கோபப்பட்டாலும் அல்லது அடித்தாலுமே கூட, நீ கண்ணீர் வடித்தாலுமே கூட, கடைசி வரைக்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி தருவனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட்டுட்டு பாதியிலேயே போக மாட்டேன். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை எல்லாம் காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்துன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கற்றுக்கவும் கற்றுக் கொடுக்கவும் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்யவும் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன். யாராவது ஏதாவது சொல்லும்போது அது சரின்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா அதை கற்றுக்கோ. நீ செஞ்சது தவறுன்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா அதை திருத்திக்கோ என் செல்லமே. கையில் காசு இல்லாமல் யாருக்கிட்டையும் போய் கேட்குறதுக்கு மனசும் வராமல் என்னடா செய்ய போகிறோன்னு தனியாக தவிக்கும்போது ஒரு மனிதனுக்கு மனசில் வலியும் கண்களில் கண்ணீரும் சேர்ந்து வரும்பாரு. அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கும். அப்போதுதான் வாழ்க்கைனா என்னங்கிறதும் புரிய வரும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்ட. அதனால தான் இனிமேலும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்கக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கானதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் வந்திருக்கேன். எப்பவும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத, அதுவும் குறிப்பாக பணக்காரர்கள் பாசமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத, உன்கிட்ட நல்லா பழகுறவங்க கிட்ட காசா பணமாக கடை வாங்கிக்கலான்னு எதிர்பார்க்காத, உறவினர்கள் உனக்கு உண்மையாக முதுகுக்கு பின்னால் புரணி பேசாதவர்களாக உனக்கு உண்மையானவர்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத, தற்பெருமை பேசுபவர்கள் தரமானவர்களாக நல்லவர்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. மொத்தத்தில் இந்த உலகத்திலும் இதில் இருக்கும் மனிதர்களிடமும் நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் வலிமையும் வாழ்க்கையில் ஜெயிப்பையும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன். சின்ன வயசில் இளமையில் வாலிபத்தில் நிறைய நேரம் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், பணம் மட்டும் இருக்காது. சரி, பணத்தை சம்பாதிச்சு ஓடி ஆடி சேர்த்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் முதுமை காலம் வந்துடும். நேரமும் பணமும் நிறையா இருக்கும், ஆனால் ஆரோக்கியமும் மற்றவங்க உனக்காக செலவிடக்கூடிய நேரமும் இருக்காது. அதனால் அந்தந்த வயசில் காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே பெருசுன்னு நினைக்காம மனிதர்களையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ. உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கோ. உன் மனக்காயங்களையும் உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சது போல நீ எப்படினாலும் வாழ்ந்துட்டு போ. ஆனால் ஒருபோதும் யாரையும் அழுக வைக்கவோ யாரையும் அழிந்து போகும்படி செய்யவோ கூடாது. எல்லாருக்கும் நல்லதை செய். உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நான் செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம், சோதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்போதும் பக்குவப்பட்ட பிள்ளையாக அமைதியாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் யாராவது உன்னை ஏமாத்தினாலோ துரோகம் செஞ்சாலோ பாசங்கிற பேரில் வேஷம் போட்டு துரோகி வேலை செஞ்சாலும் அவங்க பேரையே நீ மறந்துடணும். அவங்கள யாராவது பேர் சொன்னால் கூட யாருன்னு கேட்குற அளவுக்கு உண்மையாக நிஜமாகவே நீ மறந்துடணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையையும் உன்னுடைய வேலைகளையும் மட்டும் நீ கவனமாக செய்யும்போது நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலேயே உன்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுற அளவுக்கு உன்னுடைய திறமைகளை நான் உயர்த்தி காட்டுவேன். எப்பவும் கடலில் கூட மூழ்கிடலாம், யாராவது காப்பாற்ற 4 பேர் ஓடி வருவாங்க. ஆனால் கடனில் மூழ்கினால் உன்னை காப்பாற்ற ஒருத்தரும் காசு கொடுக்கணும்னு வரமாட்டாங்க. எப்பொழுதும் கடன் பிரச்சனைகளை இழுத்து நீயாகவே உன் தலையில் மாலையாக போட்டுக்காத.
கடன் பிரச்சனைங்கிறது கழுத்தை நெருக்கக்கூடிய ஒரு மாலைங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு ஆசைக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சு அப்புறம் அவசரத்துக்கு கடன் வாங்கி அப்புறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. சில விஷயங்களை பேசினா மட்டும்தான் தீரும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. தேங்காயை உடைச்சா எங்கே அது செதறி போயிருமேன்றதுக்காக உடைக்காமலே அப்படியே வச்சிருந்தீன்னா தேங்காய் அழுகி போயிடும். அதே போல் சில உறவுகளிடம் கேள்வி கேட்டோம்னா அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, மனசு உடஞ்சி போயிடுவாங்கன்னு கேட்காமலே இருந்தீன்னா கடைசியில் நீ தான் அழுகக்கூடிய ஆளாக, கவலைப்படக்கூடிய ஆளாக வாழ்க்கையை வாழ வேண்டியதாக ஆகிடும். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக கேட்டுடு. எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற கட்டாயத்தோடு இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன் கஷ்டங்களையெல்லாம் நீ கடந்து வர்றதுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீயும் எப்போதும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோடு இரு. நாளைக்கு எல்லாம் மாறிடுன்றது நம்பிக்கை, எதுவுமே மாறலைனாலும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்றது தன்னம்பிக்கை. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி முடிச்சிருவேன். இப்போது நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது. என்றும் உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையும் செய்து தருவேன். நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. யார்கிட்டையாவது உனக்கு பிரச்சனைனா சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியாக பேசிடு. அவங்க சொல்கிறது உனக்கு பிடிக்காம இருக்கலாம், நீ எதிர்பார்த்த முடிவு அங்கே கிடைக்காம இருக்கலாம். இருந்தாலும் நேருக்கு நேராக பேசும்போது பொறுமையாக பக்குவமாக கையாளும் போது தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதை விட்டுட்டு பிரச்சனைக்குரியவர்களிடம் பேசாமல் மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாற வாய்ப்பிருக்கிறது என் செல்லமே. நீ யாரையாவது நேசிச்சினா அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்திடு. அது ஒரு புன்னகையாக கூட இருக்கலாம். உன் பார்வையும் அல்லது உன்னுடைய சிரிப்பும் உன் ஆசையையும் உன்னுடைய விருப்பத்தையும் உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் மற்றவங்களுக்கு புரிய வச்சிடணும். அப்படி நீ அன்பு கொண்ட மனிதர்களுக்கு அதை வெளிப்படுத்தலைனா நீ யார் மீதும் அன்பு வைக்கலை, எல்லாரையும் வெறுக்கக்கூடிய சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ஆளாகத்தான் இருக்குன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகி போயிடும். அதனால் எப்போ யார் மீது அன்போடு இருந்தாலும் அக்கறையோடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த கற்றுக்கோ. ஒரு ரோஜாவோடைய வாழ்க்கைங்கிறது முள் கூட சேர்ந்ததாகத்தான் இருக்குது. முள்ளில்தான் வாழ்க்கை என்பதற்காக ரோஜா சிரிக்காமலே இருக்குதா என்ன? அதே போல தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதை தாண்டி சிரிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடு. எப்போதுமே முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருந்ததுன்னா அது உன் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்களை எல்லாம் விலக்கி வச்சிடும். உன்னை விட்டுட்டு போனவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு விலகி வந்த நீயே சந்தோஷமாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக மன நிம்மதியோடு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்காக கொடுக்கணும்னு நினச்சதை வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிப்பேன். எப்போவுமே என்ன நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிக்கோ. நடக்காதது எல்லாமே இன்னும் நன்மையை கொடுப்பதற்கு நீ நினைக்கும்போது உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் செல்லமே.